Hi all. லாஸ்ட் வீடியோல எஜுகேஷனல் மெஷர்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன் உடைய பார்ட் 1 ரிவிஷன் நான் போட்டிருந்திருப்பேன். இப்ப வந்து அதுல வந்து நான் செகண்ட் யூனிட்ட வந்து ஓவராலா என்ன இருக்கு அப்படின்றத ஒரு ஜிஸ்ட் மாதிரி அந்த ஃபோட்டோ காமிச்சு நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேன். இதுல கொஞ்சம் கூட டீட்டெயிலா பார்த்துக்கலாம். ஆனாலும் இது ரிவிஷனுக்கு குட்டி குட்டி நோட்ஸா தான் இருக்கும். சரிங்களா? சப்ஜெக்டிவ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் டூல்ஸ். சப்ஜெக்டிவ் டூல்ஸ்னா என்ன? பெர்சனல் ஜட்ஜ்மெண்டல். அதாவது சப்ஜெக்டிவா என்னென்ன இருக்கு? எஸ்ஏ டெஸ்ட் இது எல்லாமே சப்ஜெக்டிவ்ல வரும். ஆப்ஜெக்டிவ் டூல்ஸ் வந்து ஹேவ் டிஃபைன் ஆன்சர் அண்ட் டு நாட் ரெக்வயர் பெர்சனல் ஜட்ஜ்மெண்டல். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட். அந்த அந்த இதுல மைண்ட் மேப்ல பார்த்தோம் இல்லையா? அது எல்லாமே இதுல வரும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட். எஸ்ஏ டெஸ்ட் வந்து சப்ஜெக்டிவ் டெஸ்ட்ன்னு சொல்றாங்க. ரெக்வயர் ஸ்டூடெண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் ரெஸ்பான்சஸ், ஆக்சஸ் ஹையர் ஆர்டர் திங்கிங், ரீசனிங், கிரியேட்டிவிட்டி. அவங்களோட கிரியேட்டிவிட்டி காட்டி அவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய டாபிக்கே எடுத்துக்கலாமே. எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மெஷர்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன் சொல்லும்போது அவங்க எவ்வளோ தூரம் அவங்க அதை எழுதுறாங்க. எஸ்ஏ கைண்ட்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றாங்க, இல்லைன்னா எப்படி வந்து அதை வந்து கம்பேர் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுடைய நாலேஜை நம்ம வந்து அசஸ் பண்ண முடியும். அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா டெவலப்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில், அலோஸ் ஃபார் அ டெப்த் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ்னா இது டைம் கன்சியூமிங் டு ஆன்சர் அண்ட் எவாலுவேட். ஸ்டூடெண்ட்ஸுமே கூட டைம் எடுத்து எஸ்ஏ ரைட்டிங்னாலே என்னது டைம் எடுத்து எழுதுவாங்க இல்லையா? ஸோ அதனால அவங்க ஆன்சர் எழுதுறதுக்கும் டைம் டேக்கிங்கா இருக்கும். எவாலுவேட் பண்றதுக்குமே நமக்கு டைம் டேக்கிங்கா தான் இருக்கும். ஸ்கோரிங் மே பி சப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் டெஸ்ட். ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் டெஸ்ட்னா என்னது? எம்சிக்யூஸ் தான். ஃபுல்லாவே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினோ இல்ல சாய்ஸஸ் இருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ, அதுக்கப்புறம் கம்ப்ளீட் த சென்டென்ஸ், அது மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல வந்துரும். இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம்னா குவிக் டு எவாலுவேட், எலிமினேட் சப்ஜெக்டிவிட்டி இன் மார்க்கிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டு நாட் அசஸ் கிரியேட்டிவிட்டி ஆர் டீப் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளால அது வந்து ஃப்ளூக்ல கூட சிலர் வந்து ஆன்சர் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதர் டூல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன் பார்த்தோம்னா ஸ்கேல்ஸ், கொஸ்டினரிஸ், இது எல்லாமே இன்னொரு டூல். அந்த அந்த மைண்ட் மேப்லயே நான் காமிச்சிருந்திருப்பேன் இல்லைங்களா? ஒண்ணு வந்து குவான்டிடேட்டிவ், இன்னொரு குவாலிட்டேட்டிவ் சொல்லிட்டு. அதுலயே நமக்கு வந்து தெரியும் ஸ்கேல்ஸ், கொஸ்டினரிஸ் இது எல்லாமே வந்து குவாலிட்டேட்டிவ். ஒரு ஸ்டூடெண்டோட குவாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் டு மெஷர் ஆட்டிடியூட், ஆப்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். கொஸ்டினரிஸ்னால நமக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியும்? அவங்களோட செல்ஃப் பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஷெட்யூல்ஸ் அப்படின்னு பார்த்தா சிமிலர் டு கொஸ்டினரிஸ் பட் கண்டக்டட் ஃபேஸ் டு ஃபேஸ். A researcher asks the student directly about their ஸ்டடி ஹேபிட்ஸ். எப்படி நீ பண்ணுவ, உன்னோட ஷெட்யூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறது. இது எல்லாமே ஷெட்யூல்ஸ்ல வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்வென்டரிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யூஸ்டு டு அசஸ் பர்சனாலிட்டி, ஆட்டிடியூட், இன்ட்ரெஸ்ட். இதுல வந்து இன்வென்டரிஸ்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட கெரியர் என்ன, கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்சர்வேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை ஓவராலா ரியல் டைம்ல அப்சர்வ் பண்றது. அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்களோட நேச்சர் என்ன, அவங்களோட லைக்ஸ் என்ன, டிஸ்லைக்ஸ் என்ன, எல்லாத்தையும் அப்சர்வேஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் இன்டர்வியூ, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் ஃபார் இன்டெப்த் ரெஸ்பான்சஸ். இது இன்டர்வியூஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கு. அது வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம இன்டர்வியூ பண்றது, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வந்து பென் அண்ட் பேப்பர் கிடையாது. ஆனா இதுலயும் பென் அண்ட் பேப்பர் வரும். பட் ஆனா மோஸ்ட்லி பென் அண்ட் பேப்பர் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்கில் பேஸ்டு தான். பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்னாலே அவங்களோட ஸ்கில்ல வந்து நம்ம பார்க்கறது தான் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். சரிங்களா? எவாலுவேட் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ். அவங்க எவ்வளோ தூரம் லேப்ல வந்து அவங்க தியரிட்டிக்கலா இல்லாம ப்ராக்டிக்கலா அவங்க எவ்வளோ தூரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பிசிக்கலா எப்படி வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு ஒரு ரன்னிங் காம்படிஷன் மூலமா தெரிஞ்சுக்கிறது. இது எல்லாமே வந்து நமக்கு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்ல வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஓரல் டெஸ்ட், ஓரல் கம்யூனிகேஷன். அவங்களுடைய வைவா மூலியமா நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அவங்க எவ்வளோ தூரம் வெர்சடைலா இருக்காங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ம் இன்டர்வியூஸ்ல வந்து 3 ஸ்டேஜஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஓப்பன் ஸ்டேஜ், மெயின் பாடி இன்டர்வியூ. இன்னொன்னு வந்து அ குளோசிங் ஸ்டேஜ் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒண்ணு ஓப்பன் ஸ்டேஜ் ஆஃப் இன்டர்வியூன்றது எல்லார் முன்னாடியும் அப்படியே கொஸ்டின் கேட்டு அத ரிப்போர்ட் எடுத்துக்கிறது. மெயின் பாடின்றது வந்து அவங்கள ஒரு கொஸ்டின் குடுத்து அதிலிருந்து அவங்க கிட்ட என்னென்ன இதெல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் ஸ்டேஜ்ன்றது வந்து ஒரு க்ளோஸ்டு கொஸ்டின குடுத்து அவங்க அத கம்ப்ளீட் பண்ணணும். இது ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒரு டாஸ்க்கு. எங்க போய் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது.
எதுல ஸ்டார்ட் பண்றாங்க, எதுல கம்ப்ளீட் பண்றாங்கன்றது அவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ இருக்கு, அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ இருக்கு, ஃபோக்கஸ்டு இன்டர்வியூ, இன்டெப்த் இன்டர்வியூ, நான் டைரக்ட் இன்டர்வியூ. ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அன்ஸ்ட்ரக்சர்ட்னா ஆன் த ஸ்பாட்ல ரேண்டமா கொஸ்டின் கேட்கறது. இப்ப யூடியூப் சேனல்லலாம் ரேண்டமா கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ்டு இன்டர்வியூ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரே ஒரு அவங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு ஆப்ஜெக்டிவ். அத சுத்தியே தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இன்டெப்த் இன்டர்வியூன்றது அவங்களோட சைக்காலஜிக்கல் ஆர் சோசியல் ஃபேக்டர்ஸ் எல்லாத்த பத்தியும் அவங்களுக்கு என்ன நாலேட்ஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. நான் டைரக்டிவ் இன்டர்வியூன்றது ப்ராப்ளம்ஸ் பத்தி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அப்படியே அந்த அத பத்தி அப்படியே கொஞ்சம் டீட்டெயிலா கேள்வி கேட்டுட்டே போறது தான் வந்து நான் டைரக்டிவ் இன்டர்வியூ. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பத்தி சொன்னேன் இல்லைங்களா? அதோட டீட்டெயில்ஸ் லிட்டில் பிட் நான் வந்து இங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ம். ஆ, நான் சொன்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வந்து, இது வந்து ஒருத்தவங்களோட ஸ்கில்ல தெரிஞ்சுக்கிறது. அவங்க எவ்வளோ தூரம் பிராக்டிகலா அவங்க வந்து பண்றாங்க அப்படின்றது தான். தியரட்டிக்கலா பென் அண்ட் பேப்பர் பத்தினதே கிடையாது. இது ஃபுல்லாவே வந்து பிராக்டிகலா ரியல் லைஃப்ல அவங்க எவ்வளோ தூரம் இந்த ஸ்கில் எல்லாம் வெர்சடைலா இருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதேபோல பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஆர் நீடட் டூ அசஸ் தியர் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கில். அவங்களோட ஸ்கில் அவுட்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எப்படி இருக்கு? ஸ்கில் ஆஃப் இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங் அண்ட் அவங்களுடைய அப்ரோச் வந்து எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேத்தமேட்டிக்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, லேப்ல வந்து எவ்வளோ தூரம் அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாங்கன்றத வச்சு நம்ம சயின்ஸ் நாலேட்ஜ் ஸ்கில்ல தெரிஞ்சுக்கலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில் வச்சு அவங்க லாங்குவேஜ் எவ்வளோ வெர்சடைலா இருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேப் அண்ட் கிராஃப் வச்சு நம்ம வந்து சோசியல் ஸ்டடீஸ்ல அவங்களுக்கு எவ்வளோ தூரம் நாலேட்ஜ் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்ன்னு பார்த்தோம்னா, நம்ம பென் அண்ட் பேப்பர் டெஸ்ட் இதுலயும் இருக்கு. பட் ஆனா அவ்ளோ வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பென் அண்ட் பேப்பர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒரு எக்யூப்மெண்ட்ட பத்தியோ, இல்ல ஒரு இப்ப வந்து ஒரு பீக்கர் குடுத்துட்டு இத பத்தி சொல்லு அப்படி சொன்னா, இது ஒரு கிளாஸ் மெட்டீரியல்ன்றத அவங்களுக்கு எழுத தெரிஞ்சிருந்திருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப பேசிக்கான பென் அண்ட் பேப்பர் டெஸ்ட்டா தான் இருக்கும். சிமுலேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா, அவங்கள இப்ப டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வைக்கிறது. பெர்ஃபார்ம் தி சேம் மோஷன். இப்ப நான் ஓடி காட்டுறேன். இதே மாதிரி இதே டைம் டியூரேஷன்க்குள்ள நீ ஓடி காட்டு அப்படின்னு சொல்றது. வொர்க் சாம்பிள்ன்றது ஒரு ஒரு ஹெட் வந்து அந்த அவரோட கண்ட்ரோலுக்கு கீழ வொர்க் பண்ண வச்சு பார்க்கறது தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டோட வொர்க் சாம்பிள் டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுல ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் அவுட்கம் எப்படி இருக்கு? அவங்களோட ஆப்ஜெக்டிவ்க்கு ஏத்த மாதிரி இருக்கிறதா? அப்படின்றத பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து அப்ரோப்ரியேட் டிகிரி ஆஃப் ரியலிசம். உங்க ரியல் லைஃப்ல நேச்சர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ் எப்படி இருக்குன்னு பார்க்கறது. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து ப்ரிப்பேர் இன்ஸ்ட்ரக்ஷன். கிளியரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம குடுக்கணும். அது பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்பவே கிளியரா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அத டிஸ்கிரைப் பண்ணணும். அத வந்து ரிட்டன் ஃபார்மேட்ல அவங்களுக்கு குடுக்கணும். யாருக்கு? நம்ம எவாலுவேட் பண்ண போற டெஸ்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து இதோடைய ஒவ்வொரு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்கும். பர்ப்பஸ் ஆஃப் டெஸ்ட், இது எக்யூப்மென்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கணும். டெஸ்டிங் ப்ரொசீஜர் கரெக்ட்டா இருக்கணும். இதெல்லாம் ஸ்டெப்ஸ். நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்றத மறுபடியும் சொல்றேன். பர்ப்பஸ் ஆஃப் டெஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். எக்யூப்மென்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் ரெடியா இருக்கணும். டெஸ்டிங் ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கணும். கண்டிஷன் ஆஃப் எக்யூப்மென்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். ரெக்வயர்டு பெர்ஃபார்மன்ஸ், டைம் லிமிட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து டிசைட் பண்ணியிருக்கணும். மெத்தட் ஆஃப் ஸ்கோரிங்ன்றதும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். எவாலுவேஷன் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எவாலுவேஷன் எப்படி பண்ணுவோம்? 3 விதமா நம்ம எவாலுவேட் பண்ணலாம். செக்லிஸ்ட் வச்சுக்கலாம். இவங்களுக்கு தெரியும், தெரியாது. எஸ், நோ. டன் ஆர் நாட் டன் அப்படின்னு சொல்லலாம். ரேட்டிங் ஸ்கேல் மூலமாவும் நம்ம சொல்லலாம். ரேட்டிங் ஸ்கேல் மூலமாவும் நம்ம சொல்லலாம். ப்ராடக்ட் ஸ்கேல் மூலமாவும் நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 டூ 7 பாராமீட்டர்ஸ் இருக்கும். ரேட்டிங் ஸ்கேல்லனா 5 பாராமீட்டர்ஸ் இருக்கும். எலிமெண்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதே தான் ரிப்பீட்டடா வரும். சரிங்களா? என்னென்ன எக்ஸர்சைஸஸ் குடுக்கலாம் அப்படின்ற மாரி. அதுக்கப்புறமேட்டு இதுல வந்து அச்சீவ்மென்ட் டெஸ்ட், ஆப்டிட்யூட் டெஸ்ட் இது எல்லாமே இதுல வைப்பாங்க. சிஆர்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட். நெக்ஸ்ட் அதுதான் வரும்னு நெனைக்கிறேன். அது வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அண்ட் ரிமெடியல் டெஸ்ட். டயக்னாஸ்டிக் டெஸ்ட்னா குறை அறிக்கை
தேர்வு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரெமெடியல் டெஸ்ட்ன்றது குறை தீர்க்கிறது. சரிங்களா? குறைய வந்து தீர்க்கிறது. இது வந்து ஐடென்டிஃபை தி லேர்னிங் டிஃபிகல்டி தான் வந்து டயக்னாஸ்டிக் டெஸ்ட். அதுவே ரெமெடியல் வந்து ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் இன்வென்ஷன் ஃபார் அட்ரஸிங் த வீக்னஸ். அந்த வீக்னஸ் அட்ரஸ் பண்ணி அதை அவங்கள அதில் ஸ்ட்ராங் பண்ண வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் டு ஐடென்டிஃபை டிஃபிகல்டிஸ் இன் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிராமர் தெரியல அப்படின்னா அந்த கிராமர் சொல்லி கொடுக்கறது. அதுதான் வந்து இந்த இந்த சாப்டர் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஆனா புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுக்கும் அசஸ்மெண்ட்டுக்கும் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஷியேஷன்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க. அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்ன்றது குவான்டிடேட்டிவா இருக்கும். டயக்னாஸ்டிக் டெஸ்ட்ன்றது வந்து குவாலிட்டேட்டிவா இருக்கும். சரிங்களா? அது அப்படியே மோர் ஓவர் சிமிலரா தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாம். அப்பதான் நம்ம ரிவிஷன் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3. இது ரொம்ப பெரிய யூனிட். இருக்கிறதுல ரொம்ப பெரிய யூனிட் இந்த புக்ல. இந்த சப்ஜெக்ட்ல ஃபுல்லா இதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸ்டில் நம்ம வந்து இதையும் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றதுனால, இதுக்கும் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். இதுல எதெல்லாம் என்னால ஈஸியா சொல்ல முடியுமோ, அதெல்லாம் நான் ஈஸியா சொல்றேன். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆஃப் சைக்காலஜிக்கல் டெஸ்ட். சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்த உடனே ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருந்திருப்போம். பட் ஆனா இதுல நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க. நிறைய தியரிஸ் இதெல்லாம் குடுத்துருக்காங்க இந்த சாப்டர்ல. நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட் ஆர் டிசைன்டு டு மெஷர் வேரியஸ் மென்டல் அட்ரிபியூட்ஸ் லைக் இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட், ஆட்டிடியூட் அண்ட் பர்சனாலிட்டி. இது வந்து ஒரு குழந்தையோட சைக்காலஜிக்கல் மென்டல் எபிலிட்டி எப்படி இருக்கு, அவங்களோட ஐக்கியூ எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு ஐட்டம் ரைட்டிங் இருக்கணும். என்ன என்ன பிளான் பண்றோம்னா, ஐடென்டிஃபை த பர்பஸ், எதுக்காக இந்த டெஸ்ட் வைக்கிறோன்றது தெரிஞ்சிருக்கணும், பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐட்டம் ரைட்டிங் வந்து டெவலப் த ரிலவென்ட் டெஸ்ட் ஐட்டம்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ். அதுக்கேத்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம ரெடி பண்ணணும். பைலட் டெஸ்டிங், அட்மினிஸ்ட்ரேட்டிங் த டெஸ்ட் டு அ ஸ்மால் குரூப் ஃபார் வேலிடேஷன். ஒரு ஸ்மால் குரூப் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம வந்து இது எடுத்துக்கணும். ரிலையபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த என்ஷூரிங் கன்சிஸ்டன்சி இன் ரிசல்ட்ஸ், அதாவது எத்தனை பேர் எவாலுவேட் பண்ணாலும் அது ரிலையபிளா இருக்கணும், டிஃப்ரெண்டா இருக்கக்கூடாது. வேலிடிட்டி டெஸ்டிங், என்ஷூரிங் த டெஸ்ட் மெஷர்ஸ் வாட் இஸ் திஸ் இன்டெண்டட் டு மெஷர். தேவையில்லாத எக்ஸ்ட்ராவா எந்த அன்னெசரி டீடைல்ஸும் நம்ம அதில் டெஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ஸ்டாண்டர்டைசிங், எஸ்டாப்ளிஷிங் நார்ம்ஸ் அண்ட் ஸ்கோரிங் பேட்டர்ன். ஸ்கோரிங் பேட்டர்னும் நம்ம ஸ்டெப் நம்மளோட ஸ்டெப்ஸ்ல இன்வால்வ்டு. சரிங்களா? இது ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கணும் அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்டிடியூட் டெஸ்ட், ஆட்டிடியூட் டெஸ்ட், பர்சனாலிட்டி டெஸ்ட். இது மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம பேங்க் எக்ஸாம்ல எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தான் ஆப்டிடியூட் டெஸ்ட். இதுல வந்து மெஷர் த பொட்டன்ஷியல் ஆர் எபிலிட்டி டு லேர்ன் நியூ ஸ்கில்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, ஆல்ரெடி லேர்ன் பண்ணதுல எவ்வளோ வேர்சடைலா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. அதே போல ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், சாட் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்கன்னா அது ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆட்டிடியூட் டெஸ்ட் அசஸஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், ஆப்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் ஆப்ஜெக்ட், பீப்புள் ஆர் சுச்சுவேஷன். ஒரு சுச்சுவேஷனுக்கு எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து இந்த ஆட்டிடியூட் டெஸ்ட்ல அவங்களுக்கு மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட். இது வந்து அசஸஸ் ட்ரைட்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியரல் டெண்டன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து டைப் இண்டிகேட்டர், மயர்ஸ் பிரிக்ஸ் டைப் இண்டிகேட்டர் அப்படின்றத எக்ஸாம்பிளா இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் இட்ஸ் நேச்சர். இன்டெலிஜென்ஸ்னா என்னங்க? இஸ் தி எபிலிட்டி டு லேர்ன், அடாப்ட், சால்வ் ப்ராப்ளம் ஆர் திங்க் அப்டிராக்ட்லி. எப்படி நம்ம திங்க் பண்றோம், அதுதான் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் இல்லைங்களா? இட் இன்க்ளூட்ஸ் காக்னிட்டிவ் எபிலிட்டி, ரீசனிங், மெமரி அண்ட் ப்ராப்ளம் சால்விங். எவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சுக்கிறோம், காக்னிட்டிவ் எபிலிட்டி எவ்வளவு நல்லா இருக்கு, நம்ம எவ்வளவு தூரம் ரீசனிங் பண்றோம், ஒரு விஷயத்தை பத்தி ரீசனிங் சொல்லும் போது எவ்வளவு தூரம் ரீசனிங் பண்றோம், ப்ராப்ளம் எவ்வளவு ஈஸியா சால்வ் பண்றோன்றதும் நமக்கு வந்து இதுல ரொம்ப இன்டெலிஜென்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஸ்பியர்மன் தியரி, தாண்டெக் தியரி, தர்ஸ்டோன் தியரி, கில்ஃபோர்ட்ஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு 4 தியரிஸ் இருக்கு. ஞாபகம் இருந்ததுன்னா தாராளமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பியர்மன்ஸ் தியரி வந்து 2 ஃபேக்டர், ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர். ஜின்றது ஜெனரல், எஸ் மீன்ஸ் ஸ்பெசிபிக். ஜி ஃபேக்டர்னா என்னன்னா நத்திங் பட் ஓவரால் இன்டெலெக்சுவல் எபிலிட்டி எப்படி இருக்கு, ஜென்ரலா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் ஜி ஃபேக்டர். ஸ்பியர்மனோட 2 ஃபேக்டர் தியரி மறந்துடாதீங்க. ஸ்பியர்மனோட 2 ஃபேக்டர் தியரியில ஃபர்ஸ்ட் ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர். ஜின்றது ஜெனரல், எஸ் மீன்ஸ் ஸ்பெசிபிக். ஜென்ரலா எல்லாம் ஓவராலா அவங்க எவ்வளோ இதுவா வெர்சடைலா இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஜி ஃபேக்டர். எஸ் ஃபேக்டர்ன்றது ஸ்பெசிபிக் இன்டெலிஜென்ஸ். ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் கொடுத்து அதுல எவ்வளவு நல்லா இருக்காங்க, இங்கிலீஷா, மேத்தா, இல்லைன்னா
மத்த லாங்குவேஜா அப்படின்னும் போது அதுல அந்த ஸ்கில்ல அவங்க எவ்வளவு நல்லா லேர்ன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது, எவ்வளவு நல்லா அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து எஸ் ஃபேக்டர். நெக்ஸ்ட் வந்து தாண்டைக்கோட மல்டி ஃபேக்டர் தியரி. இது வந்து இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் அ சிங்கிள் எபிலிட்டி பட் கன்சிஸ்ட் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட், மெக்கானிக்கல் அண்ட் சோஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்ஸ்ட்ராக்டா வந்து ப்ராப்ளம் சால்விங், ரீசனிங் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸும் மேனுவல் ஸ்கில்ஸும் இருக்கணும். சோஷியல்ன்றது நம்ம மத்த ஊரோட ஒத்து வாழ்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் அவங்களுக்கு இருக்கணும். இது எல்லாமே இருக்கிறது தான் வந்து ஒருத்தனுடைய வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தாண்டெக் சொல்றாரு. தர்ஸ்டோன் என்ன சொல்றாருன்னா, பிரைமரி பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அவரோட தியரி இருக்கு. அதுல வந்து 7 டிஸ்டிங்க்ட் எபிலிட்டி இருக்கு. வெர்பல் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, வெர்பலா எப்படி காம்ப்ரஹென்ஷன் பண்றாங்க, அப்புறம் வேர்டோட ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கு, நம்பர்ஸ் எப்படி, நம்பரபிலிட்டி எப்படி இருக்கு, ஸ்பேஷியல் அதாவது ஒரு இடத்துல ஒரு ஷேப், இந்த ஷேப் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள போகுமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பென்சில் கொடுக்குறேன்னா இந்த பென்சில் இந்த பாக்ஸ்க்குள்ள போகுமா, இல்லையா நான் வேற ஏதாவது ஒரு வெசலோ ஏதோ ஒண்ணு குடுக்குறேன். அதுக்குள்ளார வேற ஏதோ ஒரு இன்னொரு வெசல்ல வைக்கணும்னு சொல்றேன்னா, 2 அட்டாச் ஆகுமா அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். மெமரி ஆல்ரெடி படிச்சது எல்லாமே ஞாபகம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பெர்செப்சுவல் ஸ்பீடு. குயிக்கா ஆன் த ஸ்பாட்ல ஆன்சர்ஸ் கொஸ்டின் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள சிலர்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க இல்லையா? அதெல்லாம் இருக்கணும். அந்த ஸ்பீட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரீசனிங் கெப்பாசிட்டி இருக்கணும். இதெல்லாம் தான் மென்டல் எபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தர்ஸ்டோன் சொல்றாரு. கில்ஃபோர்டோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்சுவல் SOI அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியரில பாத்தீங்கன்னா 3 டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஆப்பரேஷன், கான்டென்ட், ப்ராடக்ட். ஆப்பரேஷன்ஸ்னா என்ன? காக்னிட்டிவ் மெமரி அண்ட் எவாலுவேஷன். கான்டென்ட்னா என்ன? விஷுவல் கான்டென்ட் நம்ம கொடுப்போம், ஆடிட்டரி கான்டென்ட் கொடுப்போம், சிம்பாலிக், சிஸ்டமேட்டிக் இது எல்லாமே நம்ம கொடுப்போம். ப்ராடக்ட்னா யூனிட்ஸ், கிளாஸஸ், ரிலேஷன், சிஸ்டம் இதுதாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் இருக்குன்னா, வெர்பல் டெஸ்ட் இருக்கு. வெர்பல்னா அவங்களுடைய வேர்ட்லாம் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு லாங்குவேஜ்ல எவ்வளவு தூரம் வெர்சடைலா இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் வந்து வெர்பல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா மெஷர்ஸ் காக்னிட்டிவ் எபிலிட்டி யூசிங் லாங்குவேஜ் பேஸ்டு கொஸ்டின். எக்ஸாம்பிள் வந்து ஸ்டான்ஃபோர்ட் பைன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்கு, அது வைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வெர்பல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுல வந்து வேர்ட்ஸ் பேட்டர்ன்ஸ், ஷேப்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்து வந்து அவங்க டெஸ்ட் வைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். இது வந்து ஸ்கில் ஓரியன்டட். ப்ராப்ளம் சால்விங் எப்படி நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கறது தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். குரூப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு குரூப்பா உட்கார வச்சுட்டு அவங்கள வந்து ஒரு குரூப்குள்ள அவங்கள வந்து ஒரு பாயிண்ட்ட பத்தி பேச சொல்லும்போது, ஒரு டாபிக் பத்தி பேச சொல்லும்போது, அவங்க எவ்வளவு தூரம் அது ரீசனிங் கொடுத்தோ, இல்ல அத வந்து எவ்வளவு தூரம் ஆர்க்யூ பண்றாங்கன்றத பார்க்கிறது. இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் கண்டக்டட் ஒன் ஆன் ஒன் டு அசஸ் த பெர்சன்ஸ் இன்டெலெக்சுவல் எபிலிட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபங்ஷன்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எஜுகேஷனல் பிளேஸ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கெரியர் கைடன்ஸ்க்கு கிடைக்கும். இந்த இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் மூலியமா சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் படிக்கிறேன். நானும் நீட்டுக்கு வந்து கோச்சிங் போறேன். அப்படின்னு சொல்லிட்டுலாம் அடம் பிடிப்பாங்க. ஆனா அவங்களோட ஸ்கில் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்லயா இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து வெர்ஸ்டைலா இருந்தா, அவன அந்த ஃபீல்டுக்குள்ள கொண்டு போறது தான் நல்லது. ஸோ அந்த கைடன்ஸ் எல்லாம் குடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளினிக்கல் டயக்னாஸ்டிக் டிடெக்ட் காக்னிட்டிவ் இம்பேர்மென்ட் ஆர் மென்டல் எபிலிட்டீஸ். நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் இன் சைக்காலஜி. இது வந்து ஒரு ஒரு ஸ்டூடண்ட்ட பத்தியோ, இல்ல ஹியூமன பத்தியோ நம்ம அவங்களோட இன்டெலிஜென்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு சைக்காலஜிக்கல் டெஸ்ட் இது எல்லாமே பார்த்துட்டோம். ஆப்டிட்யூட் டெஸ்ட், ஆட்டிட்யூட் டெஸ்ட், பர்சனாலிட்டி டெஸ்ட் இது எல்லாமே நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் த இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் நேச்சர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸ்பியர்மேனோட 2 ஃபேக்டர் தியரி என்னது? ஜி, எஸ். இது மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர். ஜினா ஜெனரல், எஸ்னா ஸ்பெசிபிக். தார்ண்டைக், தர்ஸ்டோன், கில்ஃபோர்ட் இவங்களோட தியரிஸ் பத்திலாம் வந்து கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் வந்து இப்பதான் ஜஸ்ட் நவ் நம்ம பார்த்தோம். என்னென்ன டைப் இருக்கு? வெர்பல், நான் வெர்பல். பெர்ஃபார்மன்ஸ் இன்டெலிஜென்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்பல், நான் வெர்பல், பெர்ஃபார்மன்ஸ், குரூப், இண்டிவிஜுவல். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த லெசன்ல இது தவிர்த்து இன்னும் நிறையவே இருக்கு. பட் ஸ்டில் இது வரைக்கும் நம்ம ரிவிஷன்றதுனால இது வரைக்கும் போதும் அப்படின்னு நானே முடிவு பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து 4th சாப்டர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட்ஸ். இது ஃபுல்லாவே வந்து கால்குலேஷன் பேஸ்டா இருக்கும். அதனால ஈஸியான கான்செப்ட்ஸை மட்டும் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். நான் ஃபுல் சாப்டரையும் வந்து நான் நீங்க நோட்ஸ் எடுக்கல. எனக்கு எதெல்லாம் புரியுதோ, எனக்கு எதெல்லாம் வந்து ஓகேவா இருக்கோ அதெல்லாம் மட்டும் தான் நான் இதுல போட்டிருக்கேன். சரிங்களா?
இதுல வந்து டெஸ்ட் ஸ்கோர்ஸ் வந்து 2 ஸ்கோர்ஸ் இருக்கு. T score, Z score. Test score and their transformation. Test score need to be transformed to compare results across different tests. The two main standardized score transformation அப்படின்னு பார்த்தோம்னா Z score and T score. Z score அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா Z score indicates how many standard deviations a score is from the mean. மீன்னா என்னதுங்க? மீன்னா வந்து இப்போ வந்து எத்தனை எத்தனை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து 50 10 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸை வந்து 10 ஒரு ஸ்டூடெண்ட்டுது, 20 இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு, 30 இன்னொரு ஸ்டூடெண்ட், அப்புறம் 40 இன்னொரு ஸ்டூடெண்ட், அப்புறம் 50 மார்க்ஸ் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது டிவைடட் பை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை டிவைட் பண்ணும். எதால டிவைட் பண்ணும்னா எத்தனை எத்தனை மார்க்ஸ் இருக்கீங்க? 5 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்களா? டிவைடட் பை 5 அதுதாங்க. சரிங்களா? அதுதான் வந்து மீன் கிடைக்கும். உங்களுக்கு மீன் வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ரா ஸ்கோர் இஸ் நத்திங் பட் ரா ஸ்கோர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் வந்து ரா ஸ்கோர். மீன்ன்றது என்னன்றது நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீவியேஷனோட சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரிட்டேஷன். ஜி ஸ்கோர் வந்து 0வா இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் டு மீன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே +1ஆ வந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அபவ் த மீன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே -1ல வந்துச்சு -1 வந்துச்சுன்னா பிலோ த மீன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டி ஸ்கோர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜி ஸ்கோர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ நமக்கு தெரியணும். எக்ஸ்னா என்ன? ரா ஸ்கோர். ரா ஸ்கோர் அவங்களே கொடுத்துருவாங்க. மீன் நம்ம கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் அவங்களே கொடுத்துருவாங்க. இது நம்ம ஃபார்முலேட் பண்ணி போட்டுட்டு வர்ற ஆன்சர் வந்து 0வா இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவல் டு மீன் சொல்றாங்க. +1 இல்லைன்னா ப்ளஸ்ல போயிட்டு இருந்துச்சுன்னா அபவ் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்றாங்க. மைனஸ்ல போச்சுன்னா பிலோ தன்னு சொல்றாங்க. பிலோ த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். அதனால மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து டி ஸ்கோர். டி ஸ்கோர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டி ஸ்கோர் ஸ்டாண்டர்டைஸ் ஸ்கோர் ஆன் அ ஸ்கேல் வேர் த மீன் இஸ் 50 அண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார்முலா வந்து டி ஈக்குவல் டு அந்த ஸ்கோர் என்ன ஸ்கோர் அந்த நம்ம கையில கொடுத்துருக்காங்களோ அது பிளஸ் டீவியேஷன் இன்டூ ஜி ஸ்கோர். நம்ம ஜி ஸ்கோர் ஆல்ரெடி மேல கண்டுபிடிச்சிருப்போம் இல்லைங்களா? அது இன்டூ ஜி ஸ்கோர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட் எலிமினேட்ஸ் இப்போ வந்து மைனஸ் பிளஸ் இது மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எலிமினேட்ஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் ஈஸியர் ஃபார் கம்பேரிசன். கம்பேர் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெர்சன்டைல் ரேங்கிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இண்டிகேட்ஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கோர் பிலோ அ கிவன் ஸ்கோர். A percentile rank of 85 means the student scored better than 85% அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் குவான்டிடேட்டிவ் டேட்டா. குவான்டிடேட்டிவ் டேட்டா இன்க்ளூட்ஸ் non-numerical information such as observation, interviews and open-ended survey responses. Method of interpretation அப்படின்னு பார்த்தோம்னா thematics analyze, content analyze, narrative analysis அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? தெமேட்டிக் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடென்டிஃபையிங் பேட்டர்ன் அண்ட் தீம் இன் ரெஸ்பான்ஸ். கான்டென்ட் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கேட்டகரைசிங் அண்ட் கோடிங் ரெஸ்பான்ஸ். நரேட்டிவ் அனலைஸ்ன்றது ஸ்டோரிஸ் இல்லைன்னா கேஸ் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கோரிலேஷன் அனாலிசிஸ். கோரிலேஷன் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் மெஷர்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். டைப்ஸ் ஆஃப் கோரிலேஷன்ஸ் பார்த்தோம்னா பாசிட்டிவ் கோரிலேஷன், நெகட்டிவ் கோரிலேஷன். பாசிட்டிவ் கோரிலேஷன் வந்து போத் வேரியபிள்ஸ் இன்க்ரீஸ் டுகெதர், ஸ்டடி டைம் அண்ட் எக்ஸாம் ஸ்கோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி டைமும் ஜாஸ்தியா இருக்கும், எக்ஸாம் ஸ்கோர்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். அதான் பாசிட்டிவ் கோரிலேஷன். போத் ரெண்டுமே ஒரே மாதிரி ஹையா இருக்கும். நெகட்டிவ் கோரிலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன் வேரியபிள் இன்க்ரீசஸ் while the other decreases. ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியா இருக்கும், அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் லோவா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜீரோ கோரிலேஷன், நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து மெத்தட் ஆஃப் கோரிலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க பியர்சன்ஸோடைய ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா? இதுல எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து ஜி ஸ்கோர், டி ஸ்கோர்,
வித் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நான் ரொம்ப சிம்பிளாவே நான் சொல்லிட்டேன். சி ஸ்கோர், டி ஸ்கோர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெர்சன்டைல் ரேங்கிங் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் த டிஃபரன்ஸ் மெத்தட் ஆஃப் இன்டர்பிரேட்டிங் குவாலிட்டேட்டிவ் டேட்டா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க எழுதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 5th சாப்டர் போயிடலாம். 5th யூனிட் வந்து நியூ ட்ரெண்ட்ஸ் இன் எவாலுவேஷன். எவாலுவேஷனோட நியூ ட்ரெண்ட்ஸ் என்ன, கிரேடிங் சிஸ்டம் இதெல்லாம் நமக்கு ஸ்கூல்ல வந்து நம்ம என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதுதான் இங்க நம்ம எழுத போறோம். கிரேடிங் சிஸ்டம் நம்பர் 1 நியூ ட்ரெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து கிரேடிங் சிஸ்டம். Grading system is a method of assessing student performance by assigning grades rather than mark. ஒரு நம்பர் கொடுத்து கிரேட் கொடுக்கறதுக்கு பதிலா அவங்களுக்கு கிரேட் மூலமா நம்ம கொடுக்குறோம். டைப்ஸ் ஆஃப் கிரேடிங் பார்த்தோம்னா ARDI, அப்சல்யூட், ரிலேட்டிவ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். அப்சல்யூட்டா இருக்கும், ரிலேட்டிவா இருக்கும், டைரக்டா இருக்கும், இன்டைரக்டா இருக்கும். இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் கிரேடிங் சிஸ்டம். இந்த அப்சல்யூட்னு நம்ம பார்த்தோம்னா இதுல வந்து 90 மார்க்ல இருந்து 100 மார்க் வாங்கினா ஏ கிரேடு, அப்புறம் 80ல இருந்து 89 வாங்கினா அவங்க வந்து நெக்ஸ்ட் பி கிரேடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் வந்து அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்ல பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸும் சேர்த்து தான் வரும். இது கிரேடிங் ஆன் அ கர்வ், பெல் கிரேடிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் கிரேடிங், அசைனிங் கிரேட்ஸ் பேஸ்ட் ஆன் ஓவரால் ஜட்ஜ்மெண்ட் ரேதர் தென் நியூமரிக்கல் ஸ்கோர். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் கிரேடிங். இன்டைரக்ட் கிரேடிங் வந்து கன்வெர்ட்டிங் நியூமரிக்கல் மார்க்ஸ் இன்டு கிரேட்ஸ் யூசிங் அ ப்ரீடிட்டர்மைன்டு ஸ்கேல். நம்மளே ஒரு ஸ்கேல் வச்சிருப்போம். இந்த மார்க்ல இருந்து இந்த மார்க் எவ்வளோ, இ கிரேட் வரைக்கும் இந்த 5 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் டைப்ஸ் இருக்கு. அதெல்லாமே நம்ம வந்து ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணலாம் இது முடிச்சுட்டு. ஓகேங்களா? அட்வான்டேஜஸ் அப்படி பார்த்தா ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ் அமௌங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. அதுவே லெட்டர்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொவைட்ஸ் அ ப்ராடர் அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் எபிலிட்டி, என்கரேஜஸ் லேர்னிங் ஓவர் காம்படிஷன். நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் ப்ரிசைஸ். இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா லேக் ஆஃப் ப்ரிசைஸ் டிஃபரன்சியேஷன் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ் மே நாட் ரிஃப்ளெக்ட் ட்ரூ லேர்னிங் அவுட்கம். நெக்ஸ்ட் வந்து செமஸ்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க கிரேடிங்லேயே வந்து புக்ல பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கிரேடிங்ல வந்து இன்னும் கொஞ்சம் கூட பாயிண்ட்ஸ் கூட இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல வந்து டைரக்ட் கிரேடிங் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை அவார்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரேட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரேட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஓவராலாக என்ன கிரேட் வாங்கியிருக்காங்க டிவைடட் பை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். ஒரு கொஷினுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அப்சல்யூட் டைரக்டாக கொடுக்கறது வந்து டைரக்டா வந்து நம்ம ஏபிசிடின்னு கொடுக்கறது வந்து அப்சல்யூட் கிரேடிங்கு. இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இதுலயே அப்சல்யூட் கிரேடிங்லயே வந்து ஒரு 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து 3 பாயிண்ட் ஸ்கேல். அப்சல்யூட்ல வந்து 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னு வந்து 3 பாயிண்ட், இன்னொன்னு வந்து உங்களுக்கு 5 பாயிண்ட் கிரேடிங், இன்னொன்னு 9 பாயிண்ட். நம்ம இப்ப ஸ்கூல்ஸ்ல யூஸ் பண்றது வந்து 5 பாயிண்ட்ஸ் கிரேடிங் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்றோம். 3 பாயிண்ட்ஸ்ன்றது வந்து ABC அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 60 அபவ் இருக்கவங்களாம் ஏ, அப்புறம் 30 to 50 இருக்கிறவங்களாம் பி, இப்போ 30க்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் சி அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸ்ன்றது வந்து நம்ம ஸ்கூல்ல இப்ப யூஸ் பண்றது 100ல இருந்து 90 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு, 100ல இருந்து நம்ம 91ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் ஏ கிரேடு, அப்புறம் 90ல இருந்து நம்ம 89 வரைக்கும் ஸ்கோர் பண்றவங்க எல்லாம் A2, அந்த மாதிரி நம்ம 5 பாயிண்ட்ஸ்ல கொடுத்துருப்போம் இல்லைங்களா பி கிரேடு. நெக்ஸ்ட் வந்து சி கிரேட், டி அண்ட் இ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கோரிங்ஸ் கொடுத்துருப்போம். அது நீங்க இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். 9 பாயிண்ட்ஸ்ன்றது வந்து இவங்க ABCDE FGHI வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஐன்றது தான் ஃபெயில் அப்படின்னு, ஹெச் அண்ட் ஐ வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிலேட்டிவ் கிரேடிங். ரிலேட்டிவ் கிரேடிங்னா என்னது? இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ கிரேட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ்ல வந்து என்னுடைய கிளாஸ்ல வந்து ஒரு 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 35ல வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 90%, மிச்சம் 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
மீடியாக்கரா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து 90% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ஹேவ் ஸ்கோர்ட் சோ அண்ட் சோ. அப்போ மிச்சம் இருக்கிற 10% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கோர்ட் திஸ் மச் அப்படின்னு சொல்றது தான் ரிலேட்டிவ் கிரேடிங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் கிரேடிங். டைரக்ட் கிரேடிங் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இதுல வந்து ஒரு 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 கொஸ்டினுக்கும் ஒரு ஒரு கிரேட் வச்சிருப்பாங்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சி கிரேடு, செகண்ட் கொஸ்டினுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் குடுத்து அதுக்கு டி கிரேடு, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து அது சிம்பிளஸ்ட் கொஸ்டினா இருக்கலாம். அதுக்கு வந்து 1 மார்க் குடுத்து அதுக்கு ஒரு கிரேட். அந்த மாரி அவங்க ஒரு கிரேட் வச்சு அது மூலியமா ஒரு கிரேட் குடுக்கறது தான் வந்து டைரக்ட் கிரேடிங். இன்டைரக்ட் கிரேடிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் வென் த நம்பர் ஆஃப் எக்ஸாமினீஸ் ஆர் லார்ஜ் இது யூஸ் பண்ணலாம். when the students have appeared in a public examination அங்கேயும் indirect grading யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இங்க வந்து students performance is assessed in term of marks quantitative term. அப்ப அவங்களுடைய மார்க்ஸ் எல்லாத்தையும் லெட்டர்ஸ்ல கிரேட்ல வந்து இது பண்ணுவாங்க. ஏபிசிடி எஃப். இ கிடையாது, எஃப். சரிங்களா? இந்த இந்த மோட்ல வந்து அவங்க கிரேடிங் ஸ்கீம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா செமஸ்டர் சிஸ்டம். செமஸ்டர் சிஸ்டம்னா என்ன? இதுக்கு வந்து புக்ல வந்து நமக்கு ஒரு டேபுலர் காலம் இருக்கு. அது பார்த்தா ரொம்பவே கிளியரா நமக்கு வந்து புரியும். செமஸ்டர் சிஸ்டம்னா என்ன? 6 மந்த்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்றது செமஸ்டர் சிஸ்டம். நெக்ஸ்ட் இதுக்கு 2த்துக்கும் டிஃபரன்ஷியேஷன் குடுத்துருக்காங்க. செமஸ்டர் சிஸ்டம்க்கும் ஆனுவல் சிஸ்டம்க்கும் டிஃபரன்ஷியேஷன் குடுத்துருப்பாங்க புக்ல. அது பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு கிளியராவே புரியும். செமஸ்டர் சிஸ்டம்னா என்ன? 6 மந்த்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணது. அதுக்கப்புறம் அதுல வந்து எத்தனை டைம் வந்து நமக்கு எவாலுவேஷன் பண்ணுவாங்கன்னா, ட்வைஸ் அ இயர் நமக்கு எவாலுவேஷன் பண்ணுவாங்க. சிலபஸ் எப்படி இருக்கும்? ஃப்ளெக்சிபிளா இருக்கும். டைம் எவ்வளோ தூரம் எடுத்துக்குவாங்க? ஸ்டூடண்ட்ஸ் டிட் நாட் கெட் டைம் டு ரெஃபர் எக்ஸ்ட்ரா புக்ஸ் ஆஸ் தே ஆர் ஓவர் பர்டன்ட். அசஸ்மெண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கன்டினியூஸ் லேர்னிங் அசஸ்மெண்ட் இருக்கும். ஃபீட்பேக் வில் பி ப்ரொவைடட். வெக்கேஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் கெட் செமஸ்டர் பிரேக் ட்வைஸ் அ இயர். 2 ஒரு இயருக்கு வந்து அவங்க 2 தடவ வந்து அவங்களுக்கு செமஸ்டர் பிரேக்ன்னு ஒண்ணு லீவ் வந்து விடுவாங்க. ஸ்டூடண்ட்ஸ் கெட் அ சான்ஸ். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா புக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் லிமிட்டட் இன் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்லோட் இன் மோர் ஃபார் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்க்கு வந்து ஒர்க்லோட் ஜாஸ்தியா இருக்கும் செமஸ்டர் பேட்டர்ன்ல. டோட்டல் கிரெடிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் கிரெடிட்ஸ் ஆர் ரெக்கமெண்டட் இன் செமஸ்டர் சிஸ்டம் இஸ் 124 to 134. பேச்சுலர்ஸ் டிகிரில 30 ஃபார் மாஸ்டர்ஸ். 30 மார்க்ஸாவது அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பாயிண்ட்ஸாவது வாங்கியிருக்கணும். கிரேடிங்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிஏ, சிஜிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு 2 கிரேடிங் சிஸ்டம் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அண்ட் அசைன்மெண்ட். சிஜி ப்ராஜெக்ட் அண்ட் அசைன்மெண்ட்ஸை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் நம்ம வந்து கிரேடிங் கொடுக்கறது. ஸ்டடி பர்டன் பார்த்தீங்கன்னா, மோர் ஸ்டடி பர்டன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி செமஸ்டர் பேட்டர்னுக்கு சொல்றாங்க. அதுவே ஆனுவல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு இயருக்கு ஒரு தடவை தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. எவாலுவேஷன் இஸ் டன் ஒன்லி அட் த எண்ட் ஆஃப் த இயர். சிலபஸ் வந்து ரிகிடா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் அ சான்ஸ் டு ரெஃபர் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் பார்ப்பாங்க. அப்புறம் ஆனுவல் சிஸ்டம்ன்றதுனால அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப அசஸ்மெண்ட் வந்து கண்டினியூஸா இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கெட் 1 வெக்கேஷன் ஆஃப்டர் த ஃபைனல் எக்ஸாமினேஷன். நமக்கு மே மந்த் வெக்கேஷன் வருது இல்லையா? அந்த மாதிரி. இன் ஆனுவல் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அவைல் லிமிட்டட் சப்ஜெக்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் ஆம்பிள் டைம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெஃபர் எக்ஸ்ட்ரா புக்ஸ். எவ்வளோ புக்ஸ் வேணா அவங்க போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டீச்சர்ஸோட ஒர்க் லோட் கொஞ்சம் கம்மி. நோ கிரெடிட் ஹார்ஸ் வாஸ் இன் ஏர்லியர் ஆனுவல் சிஸ்டம். Percentage of mark was awarded after evaluation. There is no grade is given for project assignment and presentation. Lesser study burden for students அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த டேப்லர் காலம் ஒரு தடவை ரெஃபர் பண்ணீங்கன்னா, அது ஃபுல்லாவே படிச்ச உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் வந்து இது கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட பர்டன் வந்து கம்மியா இருக்கும். அப்படின்ற மாரி இங்க சொல்லியிருக்காங்க. ஆனா, இங்க நமக்கு புக்ல வந்து பாத்தீங்கன்னா, அது ரெடியூஸ் த பர்டன் ஆஃப் எண்ட் டெர்ம் எக்ஸாம்ஸ். ஆமா 2 டெர்ம் எக்ஸாம்ஸ்ன்னும்போது படிக்கிற கான்செப்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தோம்னா, மோர் ஃப்ரீக்வென்ட் அசஸ்மென்ட். அதுக்கப்புறம் நெறைய புக்ஸ் எல்லாம் அவங்களால ரெஃபர் பண்ண முடியாது. அது கூடவே டிஸ்அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் வந்து சிசிஇ அதாவது கன்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். நம்ம சிசிஏ கன்டினியூஸ் காம்ப்ரிஹென்ஷன் எவாலுவேஷன் வந்து ஸ்கொலாஸ்டிக் அண்ட் கோ ஸ்கொலாஸ்டிக் 2த்தையும் சேர்த்து எவாலுவேட் பண்றது தான் வந்து சிசிஇ. கொஞ்சம் ஹியர் அண்ட் தேர் நான் திக்கி திணறி இருப்பேன். கொஞ்சம் டென்ஷனா படிக்கிறதுனால. தயவுசெய்து பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்க என்னோட வாய்ஸ் கேளுங்க. அப்படி இல்லன்னா மியூட் பண்ணிட்டு கூட நோட்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சிசிஇ அப்படின்றது வந்து
modern assessment method focusing on both academic and non-academic aspects of a student's growth. Academic and non-academicனு சொல்லலாம், இல்லைன்னா scholastic and co-scholastic ரெண்டுத்தையும் சேர்த்து evaluate பண்றதுன்னு நம்ம சொல்லலாம். Key features அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா continuous evaluation, frequent assessment throughout the year. Comprehensive assessment includes academic, life skills, behavior, and attitude. Formative assessment, regular quizzes, projects, and assessment. Summative assessment, term end exams and final projects. இதுல வந்து நமக்கு வந்து ஸ்கொலாஸ்டிக் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாம ஸ்கொலாஸ்டிக்கா ஆர்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மாரல் சயின்ஸ் இதுல எல்லாத்துலயுமே இவங்க எவ்வளோ வெர்சடைலா இருக்காங்கன்றத நம்ம வந்து எவாலுவேட் பண்றது தான் இதோடைய பியூட்டி. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஐடென்டிஃபைஸ் லேர்னிங் கேப்ஸ் early, promotes overall personality development, reduces exam related stress. அவங்க வந்து பிஇலலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க, ஆர்ட்லயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க, அதனால எக்ஸாம் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டைம் கன்சியூமிங்கா இருக்கு ஃபார் டீச்சர்ஸ், ரெக்வயர்ஸ் எஃபெக்டிவ் ரெக்கார்ட் கீப்பிங். நெக்ஸ்ட் வந்து கொஷின் பேங்க். கொஷின் பேங்க்னா என்னங்க, நிறைய கொஷின்ஸ். இப்போ கொஷின் பேங்க்னா என்ன, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஏஐலயோ இல்லை சாட் ஜிபிடிலயோ கொடுத்தோம்னா என் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வரும். ஆனா அதுவே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இத்தனி, ஷார்ட் கொஷின்ஸ் இத்தனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம் இல்லையா, அதை பேங்க் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணி ஒரு ஃபோல்டரா வச்சு நம்ம அதை வச்சு நம்ம எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது வந்து இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் இன் ப்ரிப்பேரிங் பேலன்ஸ்டு எக்ஸாம், என்ஷோர் ஃபேர்னஸ் இன் டெஸ்ட்ல வந்து எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸ் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெடியூசஸ் ரிப்பிட்டேட்டிவ் கொஷின் பேட்டர்ன், ஒரே பேட்டர்ன் ஆஃப் கொஷின் ரிப்பீட் ஆகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல் ஃபார் செல்ஃப் அசஸ்மெண்ட் அண்ட் ப்ராக்டிஸ். டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இன் கொஷின் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், எம்சிக்யூஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ், எஸ்ஏ டைப், கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ். யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் எவாலுவேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா advancement. With advancement in technology, computers are now widely used in evaluation process. For example, நம்ம வந்து இப்பெல்லாம் வந்து OMR ஷீட்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸாம்ஸுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம அதை ஸ்கேன் பண்ணாலே எது கரெக்ட் எது தப்புன்றது ஆட்டோமேட்டடா அது வந்து கிரேடிங் சிஸ்டம்ல நமக்கு ஏஐ பேஸ்டு எவாலுவேஷன்ல நிறைய இப்போ வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணி அதுவே ஒரு ஸ்டாட்டிக்கல் ஒரு கிராஃபே நமக்கு போட்டு கொடுத்துரும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் secure and efficient assessment method, e-portfolios, digital storage of student projects and progressக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பிளேஜரிசம் பார்க்க முடியும். அப்பதான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் காப்பி பண்ணாங்களான்றது கூட நம்ம ஈஸியா டிடெக்ட் பண்ணலாம் அப்படி சொல்றாங்க. அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ்ஸ் டைம் அண்ட் ரெடியூசஸ் மேனுவல் எரர்ஸ். நம்ம இன்கேஸ் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹியூமனா நம்மளே மிஸ்டேக் பண்ணலாம், ஆனா மெஷின் வந்து மிஸ்டேக் பண்ணாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அலோஸ் இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக் டு ஸ்டூடெண்ட்ஸ், enable adaptive testing based on student response. Disadvantages were technical issues may disrupt exams, requires training for teachers and students. இதோட இந்த சாப்டர் முடியுது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நான் மாடல் கொஸ்டின் பேப்பரையும் ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போட்டுடுறேன். சரிங்களா, ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன், தயவுசெய்து பேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ரிவிஷன் அப்படின்றதுனால எனக்குமே கொஞ்சம் கூட டென்ஷன் இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.